இன்னைக்கு வெரைட்டி ரைஸில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. உதுரா என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2, கேரட் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 போல் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, காய் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு தாளிப்பு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே 2 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துக்காங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை 2 கீறி 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வெள்ளையாக மாறும். அந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் குயிக்காக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் தனித்தனியாக சேர்த்து 2 நிமிஷம் ஒவ்வொன்றத்தையும் வதக்குங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக காய்கறியெல்லாம் வெந்துடும். சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எல்லா காய்கறிகளையும் லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக தக்காளி சேருங்க. எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் ஃபைனலாக தக்காளி சேருங்க. ஏன் அப்படின்னா அந்த தக்காளியில் இருக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கி இன்னும் அந்த காய்கறிகளில் நல்லா கோட்டாகி டேஸ்ட்டு நல்லா வரும். தக்காளி நான் ஃபைனலாக சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அது இந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. சாரி ஃபார் மிஸ்ஸிங். அதுக்காக மறக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே ரிமைண்டரில் உங்களுக்கு கேப்ஷன் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கலராக வரணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். எல்லாமே சேர்த்துட்டதுக்கப்புறமா ஃப்ரெஷ் தயிர் 2 கப் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா சேர்க்குறேன். ஆச்சி பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன், ஆச்சி கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு 2 குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வடித்த தண்ணிலாம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி. நீங்கள் எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மஷ்ரூம் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் அது எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலே டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக அப்படியே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி இலையெல்லாம் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டிங்க அப்படின்னா உதுரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதுக்கு ஆனியன் ரைட் தான் செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் மஞ்சள் கலராக இருக்குன்னா அது வெயிலோட எஃபெக்ட்டுங்க. வெயில் ஓவராக இருக்கிறனால இந்த கலரில் தெரியுது. பட் நார்மலான வெயில் லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.